சொல்லுங்க. நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சாம்பார் வைக்கிறதா இருந்தா சாதத்தோட போடாதேன்னு. பாரு டிஃபன் பாக்ஸ்ல இருந்து எல்லாம் கொட்டி போச்சு. சாம்பார் வேணாம்னா தனியா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போக வேண்டியதானே. நான் ரெடியாக வேணாமா? 8 மணிக்கு தானே வேலைக்கு கிளம்புற, இது கூட வைக்க மாட்டியா? உனக்கு பொறுப்பே இல்லையா? டெய்லி காலைல 4 மணிக்கு வச்சு வீட்டுல இருக்க எல்லா வேலையும் பார்த்துட்டு சாப்பாடு வேற தனியா பேக் பண்ணிட்டு நான் வேற ஸ்கூலுக்கு கிளம்பணும். எல்லாம் புரியாம சாம்பார் கொட்டிருச்சு கம்ப்ளைண்ட் வேற பண்றாங்க. இதெல்லாம் ஒண்ணுமே புரியல. -5. நான் சொல்றது என்னைக்கு தான் என் வீட்டுல கேட்டிருக்காங்க. 35 out of 100. இவங்களும் ஒழுங்கா எக்ஸாம் எழுத மாட்டாங்க. வீட்டுல இவங்க சரியில்லை. ரமேஷா இதன் தானே அன்னைக்கு என்ன அந்த மேம் கிட்ட மாட்டி விட்டான். இந்த மேம் ஒழுங்கா சொல்லித்தர மாட்டாங்க. உனக்கெல்லாம் ஃபீல் போட்டாதான் அறிவு. மீட் வித் யோர் பேரண்ட்ஸ். என்ன இந்த மேம் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க, இருக்கக்கூடாது. என்ன மேம் ஜாலியா வரீங்க? ஓ அதுவா, எனக்கு சம்பளத்துல 2 ரூபா கூட்டிட்டாங்க. ஓ அப்படியா விஷயம். நான் எவ்வளவு வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணாம 3 மாசத்துக்கு முன்னாடி வந்து இவளுக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இரு பாத்துக்கிறேன். இப்படி இருந்தாலும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. யாருக்காச்சும் மார்க்கை கம்மி பண்ணாதான் என் கோவம் அடங்கும். இன்னும் 10 மார்க் 5 பக்கம் இருக்கு. 3 மார்க் போடலாம். இந்த பொண்ணு நல்லா படிக்குமே, ஆனா ஹேண்ட் ரைட்டிங் நல்லாவே இல்லை. 2 மார்க்ல எல்லாம் 1 மார்க்கா போடுவோம். பனி பேப்பரா? இந்த பொண்ணுக்கு கண்ணை மூடிட்டு 95 மார்க் போட்டுறலாம். விஸ்வாவா? யார் இந்த பையன்? யாரா தான் நமக்கு என்ன, கரெக்ஷன் பண்ணலாம். 95 வருது எப்படி? இப்படி ஒரு பையன் இருக்கிற மாதிரி தெரியல. யாரா இருக்கும்? ஒரு வீடு லாஸ்ட்ல மீதா ஒருத்தி உட்காந்துருப்பாங்க. அந்த பையன் யாருன்னு பார்த்தோம். இந்த 8 கூமட்டையும் ஒரே மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். டேட் பக்கத்துல ஈ போட்டு வச்சிருக்கானுங்க. காப்பி அடிக்கும் போது உளுந்தா கூட காப்பி அடிக்க மாட்டானுங்க. பாரு 8 பேரும் நல்லா மாட்டிக்கிட்டானுங்க. இரு வரேன் கிளாஸுக்கு தானே வரேன், பார்த்துக்க. ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிறேன். இவனா என் பேப்பரில் ஒன்றுமே இருக்காது. என்னத்தையும் எழுதியிருக்க போகிறான். கண்ணை மட்டும் 10 மார்க் போட்டுடலாம். ஏன்னா லெட்டர் மட்டும் இவ்வளோ பெருசாக எழுதியிருக்கான். என்ன எழுதியிருப்பான்? இருக்கு அவனுக்கு கிளாஸ்ல சங்கு. வரேன். எவ்வளோ தைரியம் உண்டா ஃப்ரெண்டுக்கு லெட்டர் எழுத சொன்னா லவ் லெட்டர் எழுதியிருப்பான். அவன் கிளாஸ் முன்னாடி அவனை இரு வரேன். அவனை பாரு எப்போ வெளில இருக்குன்னு தெரியல. இருடா வரேன்.